வணக்கம். இஸ்ரேல் பாலஸ்தீன் வரலாறு அடுத்த பாகம். புரொட்டஸ்டன்ட் இயக்கம் அப்படிங்கிற இயக்கத்தை பற்றி நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லை வாசிச்சிருக்கலாம். அதாவது கிறிஸ்தவ மதத்தில் ஏற்படுத்தின ஒரு மிகப்பெரிய பிளவு அப்படின்னா இந்த புரொட்டஸ்டன்ட் இயக்கத்தை சொல்லலாம். நம்ம யூதர்கள் வரலாறை பற்றி பேசுகிறோம், பாலஸ்தீன் இஸ்ரேல் வரலாறை பற்றி பேசுகிறோம். இங்கே ஏன் நம்ம புரொட்டஸ்டன்ட் இயக்கத்தை பற்றி பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்குது. வாங்க வரலாறு பேசலாம். நம்ம கடந்த வீடியோவில் சிலுவை போரை பற்றி நிறையா வாசித்தோம். சிலுவை போரை பற்றி நிறையா பேசணும். இந்த சிலுவை போரை பற்றி நம்ம பேசணும்னா அதில் வெற்றி யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 9 சிலுவை போர் நடந்துச்சு. கடைசி அது இஸ்லாமியர்கள் கையில் தான் அந்த ஜெருசலேம் இருந்துச்சு. ஆனாலும் உண்மையான வெற்றி யாருக்கு தெரியுங்களா? போப்புக்கு தான். ஏன்னா அர்பன் டூங்கிற ஒரு போப்பு சிலுவை போரை தொடங்கினதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா, இந்த போப்புங்கிற அந்த பதவிக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கணும், ஒரு அத்தாரிட்டி கிடைக்கணும் அப்படின்னு நினைச்ச ஒரு காரணமும் உண்டு. ஸோ சிலுவை போரில் கிறிஸ்தவர்கள் தோத்தாங்க, இஸ்லாமியர்கள் தோத்தாங்க, பல லட்சம் மக்கள், பல கோடி மக்கள் இறந்து போனாலும் அந்த போப் என்ன நினைச்சாரோ அது மட்டும் நடந்துச்சு. ஏன்னா அந்த சிலுவை போர் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, போப்பு தான் கிறிஸ்தவ மதத்துக்கான முக்கிய அத்தாரிட்டி. அவர் தான் அந்த ஹை அத்தாரிட்டி, உச்சபட்ச அதிகாரமுள்ள மத தலைவர் போப்பு தான். ஒரே ஒரு மத தலைவர் போப்பு தான் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துருச்சு. போப்புக்கு அவ்வளவு ஒரு செல்வாக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இது எந்த அளவுக்கு அப்படின்னா, போப்பு பிறப்பிக்கிறாங்களா ஆணை, அவங்கள்ட்ட இருந்து ஒரு ஆர்டர் வரும், இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போப்போட ஆணை பைபிளுக்கு ஈக்குவலாக மதிக்கப்பட்டுச்சு அந்த காலகட்டத்தில். சொல்றதுக்கு எக்ஸாகரேட் பண்ண மாதிரி இருக்கும், அதுதான் உண்மை. 1400 1500களில். ஸோ இந்த நேரத்தில் போப் ஒரு என்ன சொல்றது, ஒரு வரமுறை இல்லாத அதிகாரம் கிடைச்சிச்சுன்னா என்ன நடக்கும்? அந்த அதிகார துஷ்பிரயோகம், ஊழல் எல்லாமே நடக்கும்ல. இதுவும் போப்பா வர்றவங்க மத்தியில் நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதை எதிர்த்து ஒரு ஜெர்மனை சேர்ந்த ஒரு பாதிரியார் ஒரு இயக்கம் ஆரம்பிச்சார். அவரோட கொள்கை என்னன்னா, போப்புக்கு இருக்க உச்சபட்ச அதிகாரத்தை நீக்கணும். அதுதான் அவரோட ஒரே கோரிக்கை. ஸோ அவரோட பேர் என்னன்னா மார்ட்டின் லூத்தர். 1490களில் அவர் பிறக்கிறாரு. 1517 இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கிறார், புரொட்டஸ்டன்ட் அப்படிங்கிற இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். ஸோ அது அவங்களோட மெயின் அஜெண்டா என்ன அப்படின்னா, அவர் என்ன சொல்றாருன்னா 95 தீசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை தொகுப்பு ஒன்று வெளியிடுறாரு. அந்த கட்டுரை தொகுப்புல அவர் என்ன சொல்றாருன்னா, போப்புக்கு ஒரு உச்சபட்ச அதிகாரம் இருக்கு, அது கூடாது. போப்புக்கு உச்சபட்ச அதிகாரம் இருக்கக்கூடாது. எல்லா திருச்சபைகளையும் அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க, அப்படி கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அதே மாதிரி போப்போட ஆணை பைபிளுக்கு சமமாக மதிக்கப்படுது, அது ரொம்ப பெரிய தப்பு. பைபிள் தான் புனிதமான ஒரே நூல். போப் ஆணைக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. இன்னொன்று, இயேசு தான் ஒன் அண்ட் ஒன்லி நம்ம மதிக்கக்கூடிய கடவுள், போப் கிடையாது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் இயேசுக்கு அடுத்து போப் அப்படிங்கிற ஒரு மனநிலை மக்கள் மத்தியில் கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. ஸோ அதை எதிர்த்தும் இவர் இதை அதே மாதிரி ஊழல் நிறைய நடக்குது. இந்த மக்களோட வரி பணத்தை, மக்கள் கடவுளுக்காக கொடுக்குற பணத்தை எல்லாம் இந்த போப்கள் கொள்ளையடிக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை தொகுப்பு ஒன்று வெளியிடுறாரு மார்ட்டின் லூத்தர். ஸோ இந்த புரொட்டஸ்டன்ட் இயக்கம்ங்கிறது இந்த போப்பை எடுத்து ஆரம்பிக்கப்பட்ட இயக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் சேர்றாங்க. ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பயாஸ் உருவாகும்ல. ஒரு இடத்துல எல்லாமே ஒரே இடத்துல போய் சேருங்கும் போது அதுக்கு எதிர்ப்பு ஒரு இடத்துல வரும்ல. அதே மாதிரி போப்புக்கு எதிரான மனநிலையில் இருக்க மக்கள் எல்லாம் மார்ட்டின் லூத்தர் பின்னாடி சேர்றாங்க. ஸோ மார்ட்டின் லூத்தர் தொடர்ந்து இந்த புரொட்டஸ்டன்ட் இயக்கத்தை கூட்டிக்கிட்டே போறாரு. இந்த கூட்டம் எந்த அளவுக்கு ஆகுது அப்படின்னா, பிரான்ஸ், ஜெர்மனு, ஸ்பெயின் இந்த இடத்துல ஃபுல்லாக இவங்களோட எண்ணிக்கை அதிகமாகுது. இது அதாவது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னா, அங்க இருக்கிற சர்ச்சுகள் எல்லாம் இவங்களே இடிக்கிறாங்க. பிரான்ஸ்ல, சுவிட்சர்லாந்துல எல்லா இடத்துலையும் அந்த பழமையான தேவாலயங்கள்லாம் இடிக்கப்படுது கிறிஸ்தவ மதத்தினர்னாலேயே. ஆனா புரொட்டஸ்டன்ட் அவங்களை அழைச்சிக்கிறாங்க. புரொட்டஸ்டன்ட்னாலே என்ன, எதிர்ப்பாளர்கள், புரட்சியாளர்கள் அப்படின்னு தான் நம்ம தமிழ்ல அதுக்கான அர்த்தம் இருக்கும் இல்லையா? ஸோ இவங்க தொடர்ந்து கிறிஸ்தவ மதத்தை எதிர்த்துக்கிட்டே இருக்காங்க. சரி, இப்படி இருக்கிறவங்களுக்கு யூதர்கள் மேல என்ன ஒரு பார்வை இருந்துச்சு? ஏன் நம்ம யூதர்கள் வரலாற்றை இவங்களை பத்தி பேசுறோம் அப்படின்னா, ஆரம்ப கட்டத்தில் யூதர்கள் மேல ஒரு மிகப்பெரிய நல்ல அபிப்பிராயம் வச்சிருந்தாரு மார்ட்டின் லூத்தர். எந்த அளவுக்கு அப்படின்னா, அவர் ஆரம்ப கட்டத்தில் இந்த புரொட்டஸ்டன்ட் இயக்கம் ஆரம்பிச்சு ரொம்ப சீரியஸா போராடிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் ஒரு கடிதம் எழுதுறாரு மார்ட்டின் லூத்தர். அந்த கடிதத்தில் என்ன எழுதுறாருன்னா, பாதிரியார்களே, நீங்கள் என்னை மதவெறியன் என்று அழைத்து சோர்வடைந்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் என்னை யூதன் என்று கூட அழைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவருக்கு யூதன் சொல்றதுல கூட எனக்கு பெருமை தான், நீங்க என்ன எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை வச்சு ஒரு கடிதம் எழுதுறாரு. இட்ஸ் அஃபிஷியலி ரெக்கார்டட், அது வரலாற்றுல அந்த கடிதம் இருக்குது.
ஸோ இப்படி சொன்ன மார்ட்டின் லூத்தர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக யூதர்கள் மேலே அவருக்கு வந்து வெறுப்புகள் உண்டாகுது. எந்த அளவுக்கு அப்படின்னா the Jews and on the Jews and their lies அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை தொகுப்பு ஒன்று வெளியிடுறாரு. அந்த கட்டுரை தொகுப்பில் பார்த்தீங்கன்னா இந்த உலக வரலாற்றில் மிக மோசமாக ஒரு இனத்தின் மீது வன்முறையை கக்கக்கூடிய வார்த்தைகளால் நிரம்பிய கட்டுரை தொகுப்புன்னு சொல்லக்கூடிய கட்டுரை தொகுப்பு தான் அந்த ஆன் த ஜூஸ் அண்ட் தேர் லைஸ் அப்படிங்கிற கட்டுரை தொகுப்பு. எந்த அளவுக்கு அப்படின்னா, நான் என்னோட புத்தகம் எழுதுறதுக்காக, யூதாசும் அப்புறம் ஒரு ஓனாயுங்கிற புத்தகம் எழுதுறதுக்காக நான் அந்த கட்டுரை தொகுப்பை வாசித்தேன். அந்த கட்டுரை தொகுப்பில் அந்த பப்ளிஷர்ஸ் வந்து நோட்ஸ் இருக்குல்ல, பப்ளிஷர் நோட்ஸ் இருக்கும்ல, அந்த பப்ளிஷர் நோட்ஸில் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அந்த பப்ளிஷர் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த வார்த்தைகளை எல்லாம் நாங்கள் பிரிண்ட் பண்ணதுக்கு வந்து பகிரங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். பட் ஸ்டில் இப்படி ஒரு வார்த்தைகள் வந்து வரலாற்றில் பதியப்பட்டுச்சு, இவ்வளோ மோசமான ஒரு கட்டுரை தொகுப்பு வந்திருக்குங்கிறத நாங்கள் வெளியே கொண்டு வரணும்னா நாங்கள் இதை பப்ளிஷ் பண்ணுறோம். பட் இந்த வார்த்தைகளை வச்சு நாங்கள் பிரிண்ட் பண்ணதுக்கு நாங்கள் ஒரு பகிரங்க மன்னிப்பை இந்த உலக மக்களிடம் கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி பப்ளிஷர் ஒரு நோட்டு போட்டு அந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அப்போ எந்த அளவுக்கு மோசமான வார்த்தைகளால் அந்த கட்டுரை தொகுப்பு இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. சரி, அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யூதர்கள் மேலே நல்ல அபிப்பிராயம் வச்சிருந்த மார்ட்டின் லூத்தருக்கு எப்படி யூதர்கள் மேலே வெறுப்பு வந்துச்சு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு சைக்காலஜிக்கல் ரீசன் இருக்கு. என்னன்னா, ஆரம்பத்தில் புரொட்டஸ்டன்ட் ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிட்டாரு. அங்கே ஒரு சில மக்கள் எல்லாம் இவர் பின்னாடி சேர்றாங்க, போப்பை எதிர்க்கிறாங்க. யார் பக்கமும் சேராத ஒரு மனநிலை யூதர்கள் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, இது கிறிஸ்தவத்துக்குள்ள நடக்கிற சண்டை, இதுல எனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி யூதர்கள் ஒதுங்கி இருக்காங்க. ஆனா இவர் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த காலகட்டத்தில் யூரோப் ஃபுல்லா யூதர்கள் வந்து ஸ்ப்ரெட் ஆகியிருக்காங்க. இஸ்லாமியர்கள் தனியா இருக்காங்க, அவங்கள விட்டுருங்க, அவங்க அரேபிய நாடுகளில் பாலஸ்தீனம்ல அங்க இருக்காங்க. பட் இது நடக்கிற இந்த யூரோப் கண்ட்ரி அந்த நாடுகளில் கிறிஸ்தவ மக்களுக்கு மத்தியில் யூதர்கள் எல்லாம் நிம்மதியாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்போ இவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, இந்த யூதர்களோட ஆதரவு நம்மளுக்கு வந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல. அப்போ புரொட்டஸ்டன்ஸோட அந்த எண்ணிக்கை வந்து கூடும்ல. ஒரு 10% பீப்புள் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் யூதர்கள். மொத்தம் ஒரு 100 பேர்ல 10 பேர் யூதர்கள், ஒரு 20 பேர் புரொட்டஸ்டன்ட் இயக்கத்தை சேர்ந்தவங்க. இப்போ இந்த 10 பேரையும் புரொட்டஸ்டன்ட்டை சேர்த்துட்டா 30% ஆகி போயிடும். அப்போ இன்னும் எதிர்ப்பு அதிகமாகும். கிறிஸ்தவர்கள் வந்து இவங்க கேட்கறதுக்கு வந்து அடிபணிஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும். இதை வந்து மார்ட்டின் லூத்தர் வந்து கால்குலேட் பண்றாரு, பொலிட்டிக்கலி கால்குலேட் பண்றாரு. அப்போ அவங்களுக்கு ஆதரவா தொடர்ந்து நம்ம பேசணும்னா யூதர்கள் வந்து நம்ம பக்கம் சேர்ந்துருவாங்க அப்படின்னு மார்ட்டின் லூத்தர் வந்து ஒரு கணக்கு போடுறாரு. ஸோ தொடர்ந்து வந்து யூதர்கள் ஆதரவு கொடுக்குறாரு. அதான் ஒரு கட்டத்தில் அவர் கடிதத்தில் என்ன மென்ஷன் பண்றாருன்னா, என்ன யூதன்னு வேணாலும் நீங்க கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனால் யூதர்களோட மனநிலை, என்னோட வீடியோ நீங்கள் தொடர்ந்து வாசிச்சிருந்தாலோ, இல்லை யூதர்களை பற்றி வாசிச்சிருந்தாலோ, இல்லை என்னோட புத்தகத்தை வாசிச்சிருந்தாலோ தெரியும் யூதர்கள் மனநிலை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. யூதர்கள் வந்து எந்த இயக்கத்து பின்னாடியும், அதுவும் குறிப்பாக மதம் சார்ந்த ஒரு இயக்கத்து பின்னாடி போகவே மாட்டாங்க. அவங்க யூத மதத்தை மட்டும்தான் ஆதரிப்பாங்க, வேற எதுக்குமே ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க. இதுதான் யூதர்களோட மனநிலை இன்னைக்கு வரைக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு தனியாக ஒரு புரட்சியாளர்னு ஒரு இயக்கம் வருது. இந்த இயக்கத்தில் போய் அது ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த ஒரு இயக்கம் தானே. அவங்களோட கோட்பாடு என்ன? இயேசு தான் ஒரே கடவுள், பைபிள் தான் ஒரே புனித நூல். இதுதான் புரொட்டஸ்டன்ட் இயக்கத்தோட கோட்பாடும். இந்த கோட்பாட்டுக்கு எப்படி நீங்க வந்து யூதர்கள் ஆதரவு தெரிவிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பட் மார்ட்டின் லூத்தர் அதுதான் எதிர்பார்த்தாரு. பட் அவர் எதிர்பார்த்த மாதிரி அது நடக்கல. யூதர்கள் வந்து இவர் பக்கம் ஒருத்தர் கூட சேரல. புரொட்டஸ்டன்ட் இயக்கம் தனியா அவங்க தான் செயல்பட்டு இருந்தாங்க. இது ஒரு கட்டத்துக்கு மேல அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வெறுப்பாயிருச்சு. என்னடா இவங்களுக்கு ஆதரவா நம்ம பேசணும், நிறைய இடத்துல வரவே மாட்டேங்கிறாங்க நம்ம கூட அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த கிறிஸ்தவர்கள் மேல அவருக்கு எவ்வளவு கோவம் இருந்துச்சோ, இந்த போப் மேல எவ்வளவு கோவம் இருந்துச்சோ, அதை ஒரு பக்கம் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் யூதர்களை டீல் பண்ணிக்கலாம், அடுத்து இவங்க பக்கம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூதர்களை பத்தி வன்மமா அங்கங்க பேச ஆரம்பிச்சாரு. அப்படி பேச ஆரம்பிச்சுதான் அந்த கட்டுரை தொகுப்பு ஒன்று வெளியிட்டாரு, ஆன் ஜீவ்ஸ் அண்ட் தேர் லைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கட்டுரை தொகுப்புல முழுக்க 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 யூதர்கள் மேல வன்மத்தை கக்கியிருப்பார். ஸோ எந்த அளவுக்கு அப்படின்னா, அது நிறைய, அது ஒரு 50 பக்கம் இருக்கும், நம்ம அவ்வளோ டீட்டெயிலாக போகணும். பட் அதில் ஹைலைட்டா என்னெல்லாம் பேசியிருப்பாருங்கிறது மட்டும் நான் சொல்றேன். அவர் திரும்ப 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 என்ன சொல்லுவாருன்னா, யூதர்கள் வந்து ரொம்ப டேஞ்சரஸான பீப்புள், ரொம்ப கன்னிங்கான பீப்புள். நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, யூதர்கள் வந்து இங்க ஒரு 10% மக்கள் தான் இருக்காங்க நம்மளுக்கு மத்தியில். ஆனால் அந்த 10% தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருக்காங்க. நீங்க ஏதோ ஒரு நகரத்தில் போய் மிகப்பெரிய வியாபாரி யாருன்னு கேட்டா அது ஒரு யூதனா இருப்பான். அதே மாதிரி நம்மளுக்கு நம்ம நாட்டில் வந்து அகதியா வாழ்ந்து இப்போ நம்ம நாட்டிலே ஒரு பெரிய பணக்காரனாகி நம்மளுக்கே வட்டிக்கு பணம் காசு கொடுக்கறது யாருன்னு பார்த்தா யூதர்கள் தான். ஏன்னா அந்த காலகட்டத்தில் என்ன இருந்துச்சு அப்படின்னா,
இஸ்லாமியர்கள் வந்து வட்டிக்கு பணம் கொடுக்கக்கூடாது, அது வந்து அவங்க மதத்துக்கு எதிரானது. இப்போவுமே இஸ்லாமியர்கள் நிறைய பேர் அதை கடைபிடிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன், நான் கேள்விப்பட்டிருக்கேன். வட்டி வாங்க மாட்டாங்க, வட்டி கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கும் அப்போ வந்து அந்த மத கட்டுப்பாடு இருந்திருக்கு, வட்டிக்கு பணம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாடு இருந்திருக்கு. ஸோ இதை வந்து யார் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா யூதர்கள் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம நிறைய இடத்துல பேசியிருப்போம், யூதர்கள் வந்து அவங்களுக்கு எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அதை ரொம்ப அழகாக யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்போ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, யாருமே வட்டி கொடுக்க மாட்டீங்க, அப்போ அந்த பிஸ்னஸ் வந்து மோனோபோலி, அந்த பிசினஸை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூதர்கள் வந்து எல்லா இடத்துலையும் வட்டிக்கு பணம் கொடுக்குற அந்த பிசினஸ் வந்து ரொம்ப சிறப்பாக நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ எல்லா இடத்துலையும் பெரிய பணக்காரங்களா யார் இருக்கானா யூதர்கள் தான் இருக்காங்க. அவங்க பர்சன்டேஜில் கம்மியாக இருந்தாலும் அந்த செல்வாக்கு மிக்க அந்த இடத்த வியாபாரத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் எல்லாம் யார்கிட்ட இருக்குன்னா யூதர்கள்ட்ட. இது ஆல்ரெடி அங்கே இருக்க மக்கள்கிட்ட வந்து ஒரு சின்ன சலசலப்பு இருக்கு அந்த மக்கள்கிட்ட மத்தியில். ஏன்னா இது ஒரு ஹியூமன் நேச்சர் தானே. நம்ம ஒரு தெருவில் இருக்கோம், நம்ம ஒரு தெருவில் 20 வருஷமா இருக்கும், அந்த தெருவில் திடீர்னு ஒருத்தர் வந்து குடியேறாரு. அவர் வந்து ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்து குடியேறாரு. குடியேறி அவர் வந்து ஒரு பெரிய பணக்காரராக இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தெருவில் வந்து அவர் வந்து ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த ரோட்டில் வந்து அவர் காரை கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு, அவர் பைக்கை நிப்பாட்டுறாரு, தண்ணி பிடிக்கும் போது அவர் பிரச்சனை பண்ணுறாரு. இந்த மாதிரி எல்லாமே அவரோட செல்வாக்கில் தான் நடக்குது. அங்கே இருக்க கவுன்சிலரும் அந்த பணக்காரங்கிறனால அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்படி இருந்தால் அந்த தெருவில் 20 வருஷமா 50 வருஷமா இருக்கிற மற்ற மக்களோட மனநிலை எப்படி இருக்கும்? இது பேசிக் ஹியூமன் நேச்சர். இதுதான் அன்னைக்கு இருந்த யூரோப்ல இருந்த பெரும்பான்மையான மக்கள் கிறிஸ்தவர்களுக்கு வந்து யூதர்கள் மேல இருந்த ஒரு மனநிலை. எங்க இருந்தோ வந்தா இன்னைக்கு நம்மள ஆதிக்கம் செலுத்துறான், அரசாங்க அதிகாரிகளையும் அவன் கட்டுப்படுத்துற நிலைமையில அவன் இருக்கான். இது வந்து நார்மலா அன்னைக்கு இருந்த மக்களுக்கு வந்து ஒரு சின்ன கோபம் இருந்துச்சு. அந்த கோபத்து மேல எண்ணெயை ஊற்றி அதை ஒரு மிகப்பெரிய ஒரு தீப்பிழம்பா மாத்துறாரு. மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்துறாரு யூதர்களுக்கு எதிராக. அது மட்டும் இல்லாமல் அந்த கட்டுரை தொகுப்புல என்ன எழுதியிருப்பாருன்னா, அவங்க பண வசதி, அவங்க வட்டிக்கு விடுறது, இதெல்லாம் ஒரு பக்கம் சொல்லியிருப்பாரு. அப்புறம் மத ரீதியாக சொல்லுவார், அவங்க எந்த இடத்துலையும் இயேசுவை இறை தூதராவோ இறைவனாவோ ஏற்றுக்கவே மாட்டாங்க. அவங்க தொடர்ந்து எல்லா இடத்துலையும் நம்ம இயேசுவை வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது எந்த அளவுக்கு அப்படின்னா, இது வந்து அந்த கட்டுரை தொகுப்பில் மென்ஷன் பண்ணியிருக்குது, நானும் எதுவுமே எக்ஸாகரேட் பண்ணி சொல்லலை. என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, மார்ட்டின் லூத்தர் நம்மளோட இயேசுவோட தாயான மரியம்மம்மா இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து வேசி அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல யூதர்கள் வந்து தொடர்ந்து குறிப்பிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம கிறிஸ்தவர்கள் சும்மா இருக்கணுமா? அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மத பள்ளிகள் இருக்கு இல்லையா, அந்த பள்ளிகளில் அவங்களுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற பாடம் என்னன்னா, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நம்ம என்னெல்லாம் செய்யலாம், கிறிஸ்தவ மதத்தை நம்ம எப்படி எதிர்க்கலாம், இயேசுவை நம்ம எந்த மாதிரிலாம் வசைபாடலாம், இயேசுவோட அம்மாவை நம்ம எப்படிலாம் வசைபாடலாம், இது வந்து அவங்க மத பள்ளிகளிலே சொல்லி கொடுக்குது. ஸோ அவங்க மத பள்ளிகளை எரிக்கணும். இங்கே இருக்க அரசர்களோட முதல் வேலை என்னன்னா, அவங்களோட மத பள்ளிகளை எரிங்க, இங்க இருக்க யூதர்களோட பணங்கள் எல்லாம் புடுங்க, அவங்களோட நிலங்கள் உடைமைகள் எல்லாத்தையும் புடுங்க, அவங்கள இந்த நாட்டை விட்டு துரத்துங்க. இது அவங்க மட்டும் பண்ணக்கூடாது, இங்க இருக்க மக்கள் எல்லாரும் பண்ணணும் அப்படிங்கறத அந்த கட்டுரை தொகுப்புல எழுதியிருப்பாரு. யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே அவங்க மேல ஒரு சின்ன கோபம் இருக்குது அங்க இருக்க மக்களுக்கு. அப்போ இந்த கட்டுரை தொகுப்பை வாசிக்கும் போது அந்த மக்களுக்கு என்ன மாதிரி ஒரு மனநிலை வந்திருக்கும்ல. ஸோ அப்போ அந்த கோபத்தை எல்லாம் மொத்தமா அவங்க மேல கொட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ புரொட்டஸ்டன்ட் இயக்கம் ஆரம்பிச்சதோட மெயின் நோக்கம் போப்பை எதிர்க்கிறதும் திருச்சபைகளை எதிர்க்கிறதும் அந்த ஊழலை எதிர்க்கிறதும் தான். ஆனால் நாளடைவில் அவங்களோட நோக்கமே அப்படி டைவர்ட் ஆகுது, யூதர்கள் மேலே அவங்க தாக்குதல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. யூதர்களை எங்கெல்லாம் பார்க்குறாங்களோ அங்கெல்லாம் கொலை பண்ணுறாங்க, அவங்களோட உடைமைகள் பறிக்கப்படுது, அவங்களோட பொருட்கள் எல்லாம் நொறுக்கப்படுது, கொடூரமாக எரிச்சு கொல்லப்படுற நிலைமைகள்லாம் நடக்குது. யூதர்கள் எல்லாம் யூரோப்ல இருந்து தப்பிச்சு எங்கெங்கேயோ ஓடுறாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய அழிவை வந்து மார்ட்டின் லூத்தர் வந்து ஆரம்பிச்சு வச்சுட்டார். ஸோ யூரோப்பில் அங்கங்கே நிம்மதியாக வாழ்ந்துகிட்டு இருந்த மக்கள் எல்லாம் தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியும் இந்த சிலுவை போர் நடந்து இது மார்ட்டின் லூத்தர் வர்றதுக்கு இடையில ஒரு 200 வருஷம் இருக்குல்ல, இந்த 200 வருஷம் கேப்ல என்ன நடந்திருக்குன்னா, அங்கங்க யூதர்கள் எப்பமாவது வெளியே அனுப்பப்படுவாங்க. பிரான்ஸ்ல ஒரு தடவை, ஜெர்மன்ல ஒரு தடவை, மொத்தமா யூதர்கள்லாம் வெளியே போங்க. எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, நான் சொன்ன முதல் காரணம் தான், எங்க இருந்தோ வந்து ஆதிக்கம் செலுத்துறாங்க. ஆனா மக்கள் வந்து துரத்துறது, மக்களே கொலை பண்றது, இந்த மாதிரி எங்கேயுமே நடத்தல. மார்ட்டின் லூத்தர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மோசமான ஒரு நிகழ்வு வந்து யூரோப் முழுக்க நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ஒன்று கவனிக்கணும். இந்த யூரோப்ல இருந்து துரத்தப்படுறாங்கல்ல, இந்த துரத்தப்படுற மக்கள்லாம் எங்க போய் சேருவாங்க அப்படின்னா, திரும்ப இங்க பாலஸ்தீனத்துக்கு தான் போவாங்க. பாலஸ்தீனங்கிறது அப்ப யார் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும்னா, உதுமானியா பேரரசு அப்படின்னு சொல்லி, ஒட்டமான் எம்பையர் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் வரலாறுல. இந்த ஓட்டமான் எம்பையர் தான் அப்போ அந்த பாலஸ்தீன் நிலப்பரப்புல, அந்த அரேபிய நிலப்பரப்புல மிகப்பெரிய ஒரு கிங்டமா இருந்துச்சு. அந்த ஓட்டமான் நிலப்பரப்பு வந்து அகதிகளா வர்ற யூதர்களை எல்லாம் சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நிம்மதியான வாழ்க்கை அவங்க எங்க வாழ்ந்தாங்கன்னா, திரும்பியும் இந்த முஸ்லிம் மக்கள் ஆட்சியில தான். அதாவது நீங்க யூதர்கள் வரலாற்றுல
இந்த 20ஆம் நூற்றாண்டை விட்டுருங்க, 1900 அப்புறம் விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி அவங்க இயேசு பிறந்ததுலேருந்து, அதுக்கு முன்னாடியே சொல்லலாம், நம்ம ஒரு அலெக்சாண்டர் பீரியட்லேருந்து அதுக்கு முன்னாடி பாரசீகர்கள் பீரியட்லேருந்து அவங்க தொடர்ந்து துன்பங்களை மட்டும்தான் அனுபவிச்சுட்டு வந்தாங்க. அவங்க நிம்மதியாக இருந்த ஒரே காலம் வந்து என்னன்னா இஸ்லாமியர்கள் ஆட்சியில் தான் அவங்க ஓரளவுக்கு நிம்மதியாக இருந்தாங்க. அவங்களோட பொற்காலம் அப்படின்னு அழைக்கப்படுறது வரலாற்றில் எந்ததுன்னா ஸ்பெயினில் இருக்கிற ஒரு கலிஃபா ஆட்சியில் தான். ஏதோ நான் சொன்னேன்ல ஏற்கனவே, கலிஃபா வந்து பழைய வீடியோவில் பேசியிருப்போம், நிறைய கலிஃபாவை பிரிஞ்சிருக்கும். இப்போ ஸ்பெயினில் வந்து ஒரு கலிஃபா வந்து ஆட்சி பண்ணுவாங்க அந்த ஸ்பெயினை சுற்றி. அந்த ஆட்சியில் தான் அவங்க ரொம்ப ரொம்ப நிம்மதியாக வாழ்ந்தாங்கன்னே வரலாறு சொல்லப்படுது. அவங்களோட பொற்காலமே அதுதான். எந்த அளவுக்கு நிம்மதியாக வாழ்ந்தாங்கன்னா ஹீப்ரு மொழி, அதுதான் அவங்களோட மொழி. அந்த மொழி புரட்சி எல்லாமே அந்த காலகட்டத்தில் தான் அவங்க பண்ணாங்க. நீங்கள் இலக்கியம் சார்ந்த ஒரு படைப்பை பண்ணுறீங்க, உங்களோட கான்சன்ட்ரேஷன் இந்த மாதிரிலாம் போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் நிம்மதியாக வாழ்றீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் உங்கள் உயிருக்கே பயம் இருக்குன்னா நீங்கள் இலக்கியம் சார்ந்து போவீங்களா? நீங்கள் நிம்மதியாக, உங்களுக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை, உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனா தான் நீங்கள் அடுத்ததை பற்றி யோசிப்பீங்க. அப்படி ஒரு நிம்மதியான வாழ்க்கையாக அவங்க இஸ்லாமியர்கள் ஆட்சியில் வாழ்ந்தாதான் சொல்லப்படுது. சரி, இந்த புரொட்டஸ்டன்ட் இயக்கம் வந்து எதுக்காக யூதர்கள் வரலாற்றில் சொல்லப்படுதுன்னா பேசப்படுறோம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி யூரோப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்திட்டாங்க. ஆனால் இந்த அழிவு அந்த இடத்துல நிற்கல. 1500களில் தான் இந்த புரொட்டஸ்டன்ட் இயக்கம் வந்து சீரியஸாக ஆக்டிவேட்டாக இருந்தது. அவங்க வந்து யூதர்களெல்லாம் அழிச்சது. ஆனால் அதுக்கு அடுத்து ஒரு 400 வருஷம் கழிச்சு 1930-40களில் 2ஆம் உலகப் போர் நடந்துச்சு. 2ஆம் உலகப் போரில் நாஜிக்கள், ஹிட்லரோட படை இருக்கு இல்லையா, யூதர்களை துரத்தி கொண்டாங்க. பல லட்சம் மக்களை கொடூரமாக, பல கோடி மக்களை கொடூரமாக கொண்டாங்க. சரி, எதுக்குடா ஹிட்லருக்கு இவ்வளோ பெரிய யூத வெறுப்பு அப்படின்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி நிறைய காரணம் இருக்குது. ஆனால் அவர் மெயின் கம்ப் அப்படின்னு சொல்லி அவரோட சுயசரிதை புத்தகத்தில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, தன்னோட சிறு வயது இளமைக்கால வயதில் வந்து அவர் என்ன புத்தகத்தை வாசிச்சாருன்னா மார்ட்டின் லூத்தர் எழுதின ஆன் ஜியூஸ் அண்ட் தேர் லைஸ் அந்த புத்தகத்தை வாசித்தேன். அந்த புத்தகத்தை வாசிக்கும் போது தான் எனக்கு யூதர்கள் மேலான பார்வை வந்து மாறிச்சு அப்படிங்கிறத அவரோட புத்தகத்தில் ஹிட்லரே மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ஹிட்லர் வந்து யூதர்கள் மேலே வெறுப்பு வர்றதுக்கு நிறைய காரணம் உண்டு. அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் என்னைக்கு நம்ம 2ஆம் உலகப் போர் காலம் வரும்போது அதை நம்ம டீட்டெயில்டாக பேசலாம். பட் நிறைய காரணங்கள் இருந்தாலும் ஆரம்ப காரணங்கள் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, இந்த மார்ட்டின் லூத்தரோட தொடர் பிரச்சாரம், யூதர்களுக்கு எதிரான பிரச்சாரமோ, அவர் எழுதின முக்கியமான அந்த ஆன் ஜியூஸ் அண்ட் தேர் லைஸ்ங்கிற கட்டுரை தொகுப்பு தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஹிட்லரே எழுதியிருக்காரு. அது உண்மைதான் வரலாற்று ஆய்வறிஞர்கள், ஹிட்லரை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணியிருப்பாங்களே அந்த ஆய்வறிஞர்களும் சொல்கிறாங்க. ஸோ 1500களில் யூரோப்லேருந்து யூதர்கள் துரத்தி அடிக்கப்படுறாங்க. துரத்தி அடிக்கப்பட்டவுடனே அவங்க திரும்ப வந்து இந்த ஒட்டமான் சாம்ராஜ்யத்தில் போய் கொஞ்சம் நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ திரும்ப எப்போ அவங்க யூரோப்புக்கு வர்றாங்க, திரும்ப என்னெல்லாம் நடக்குது, 1ஆம் உலகப் போர் ஏன் வருது, 2ஆம் உலகப் போரில் என்ன நடக்குது, அப்போ என்னெல்லாம் யூதர்கள் என்ன துன்பங்கள்லாம் அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.